தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 25ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதீத வெப்பத்தால் பொதுமக்கள் அசௌகரியத்தை சந்திக்கலாம் என்பதால் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்காலின் ஓரிரு இடங்களிலும் மண்ணை குளிர்விக்க மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என கூறுவதற்கு அதிமுகவுக்கு அருகதை இருக்கிறதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் நடந்த தவறை சரி செய்வதற்கு தற்போது வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும், நீட்டை ரத்து செய்தால் மட்டுமே கூட்டணி தொடரும் என நிபந்தனை வைக்க முடியுமா எனவும் முதலமைச்சர் வினவியுள்ளார். நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யார் என மக்களுக்கு தெரியும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்தார். நீட் தேர்வில் விலக்கு என கூறி 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்ததை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். நீட் விவகாரத்தால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. யார் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக இரு கட்சியினரும் மாறி மாறி குற்றம் சுமத்திக் கொண்டு வார்த்தை மோதலில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டது. தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதித்துவிட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளை அதிமுக வாங்கியதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டினார். வடிவேலு காமெடியில் கூறுவது போல இது ஒரு பேக்கரி டீலிங் என்று அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு விவகாரத்தில் பேக்கரி டீலிங் என அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் மேல்தளத்தில் ரெய்டும் கீழ்த்தளத்தில் கூட்டணி டீலிங்கும் நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கும் அமைச்சர் K.N. நேரு அப்பகுதியில் நடந்த திருவிழாக்களில் வழங்கிய குளிர்பானத்தை பருகியதால் பாதிப்பு ஏற்பட்டதாக விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் K.N. நேரு பதிலளித்தார். தமிழ்நாட்டிற்கு மருத்துவ கல்லூரிகளை கொடுக்க மத்திய அரசு தயங்குவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தென்காசி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 6 புதிய கல்லூரிகள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். தன்னிடம் நிதியோ அதிகாரமோ இல்லை, யாரிடம் இருக்கிறதோ அந்த அமைச்சரிடம் சென்று கேளுங்கள் என சட்டசபையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்ததால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவை வினாவிடை நேரத்தில் கூடலூர் தொகுதியில் சிறிய IT பார்க் அமைத்து தருமாறு அதிமுக MLA பொன் ஜெயசீலன் கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் இவ்வாறு கூறினார். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் என கூறிய நிலையில் வில்லங்க பதிவில் நீதிமன்ற ஜப்தி என்ற உத்தரவை நீக்க பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து 72,000 ரூபாயை கடந்தது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 9,015 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 72,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் தனது 88வது வயதில் காலமானார். ஈஸ்டர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுக்கு ஆசி வழங்கிய போப் யாரும் எதிர்பாராத விதமாக திங்கட்கிழமை வாட்டிகனில் உள்ள இல்லத்தில் அவர் உயிர் பிரிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவால் மிகுந்த வேதனை அடைகிறேன் என பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். இந்த துயரமான தருணத்தில் உலகளாவிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார்.
4 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தனது மனைவி குழந்தைகளுடன் இந்தியா வந்தடைந்தார். விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த ஜேடி வான்ஸ் அங்கிருந்து குடும்பத்தினருடன் அக்ஷர்தாம் கோயிலுக்கு சென்றார். டெல்லி விமான நிலையத்தில் குறும்புத்தனம் செய்த அமெரிக்க துணை அதிபர் மகனின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்க துணை அதிபரான பின்னர் முதன்முறையாக ஜேடி வான்ஸ் தனது மனைவி உஷா மற்றும் 3 குழந்தைகளுடன் டெல்லிக்கு வருகை தந்தார். இந்நிலையில் துணை அதிபரின் மகனின் சுட்டித்தனம் இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மத்திய பாஜக அரசுடன் இந்திய தேர்தல் ஆணையம் உடன்படிக்கை செய்து கொண்டு செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் பெரியவர்களை விட அதிகமான மக்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததாக கூறினார். மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் ஆசிரியர்கள் தேர்வுக்கு பொறுப்பான பள்ளி சேவைகள் ஆணையத்தின் முன்பாக பாதிக்கப்பட்டவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் குறித்து பாஜகவினரின் விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பாக முதல் முறையாக நீதிமன்றம் வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதி PR கவாய் ஏற்கனவே அரசு நிர்வாகத்தில் தாங்கள் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதாக கவலை தெரிவித்தார். தலைமை நீதிபதி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த பாஜக MP நிஷிகாந்த் துபேவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரலிடம் கருத்தை அறிய வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அட்டர்னி ஜெனரலிடம் கருத்தை பெற்று மனு தாக்கல் செய்யுமாறு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கர்நாடக முன்னாள் DGP ஓம் பிரகாஷ் முகத்தின் மீது மிளகாய் பொடியை தூவிய பின்னர் பாட்டிலால் குத்தி கொன்றதாக அவரது மனைவி பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலை செய்த பின்னர் மற்றொரு போலீஸ் அதிகாரியின் மனைவிக்கு போன் செய்து நடந்ததை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மோடி அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் இந்தியா நிதி ரீதியாக விவேகமான கொள்கைகளை பின்பற்றியது என்றும் சவாலான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் தேவையற்ற நிதி செலவை கட்டுப்படுத்தியது என்றும் கூறினார். மத்திய அரசு அதன் செயல்கள் மூலம் மோசமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தை பழிவாங்கும் நோக்கில்தான் மத்திய அரசு தமிழகத்திற்கான நிதியை தர மறுக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள தென்னக ரயில்வே அலுவலகத்தில் தமிழில் இல்லாமல் இந்தி சொற்களை தமிழில் எழுதி வைத்திருந்ததால் ஆத்திரமடைந்த திமுக MP கிரிராஜன் பெயர் பலகையை கழற்றி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாக கூறி அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுகவினர் பொன்முடிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 16 நாட்கள் வேலை போதாது, அவர்களின் வறுமையை போக்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் சாடினார். மேலும் 2014-2025 ஆண்டிற்கான 3850 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோவையில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் தாவேக பூத் கமிட்டி கருத்தரங்க கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை குறும்பபாளையம் SNS கல்லூரி வளாகத்தில் தாவேக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி MP நவாஸ் கனி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த மக்களவை தேர்தலில் நவாஸ் கனி MP வெற்றி பெற்றதை எதிர்த்து OPS தேர்தல் வழக்கு தொடர்ந்துள்ளார். இவரது மனுவை நிராகரிக்க கோரி நவாஸ் கனி MP மனு தாக்கல் செய்தார்.
போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு காரணமாக சிறையில் இருந்த ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மணீஷ் சிசோடியா தீர்ப்பை முன் உதாரணமாக வைத்து நீதிபதி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். திருச்சியில் சிவாஜி கணேசன் சிலை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு விரைவில் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருச்சி பாலக்கரை பிரசாத் திரையரங்கம் அருகில் உள்ள சிவாஜி கணேசன் சிலை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கில் புதன்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையின் சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வேறு மாநிலங்களில் நீதிபதிகளாக உள்ள இருவரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வரும் ஹேமந்த் சந்தங்கவுடர், தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வரும் கே சுரேந்தர் ஆகிய இருவரையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. 34 கோடி ரூபாய் செலவில் 4 தளங்களுடன் இந்த டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ள நிலையில் ஓராண்டில் கட்டுமான பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசின் தொழில்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொதுத் தேர்வில் 1 மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு பதில் அளித்திருந்தாலே மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. ஜோதிராவ் பூலே தொடர்பான கேள்வியில் இருந்த 2 வாக்கியங்களுமே முரணாக இருந்ததால் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் இணை பதிவாளர் மற்றும் 4 துணை பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டுள்ளார். தன் மீதான விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக இந்த பணியிட மாற்றத்தை துணைவேந்தர் செய்திருப்பதாக பல்கலைக்கழகத்தின் அலுவலர்கள் தெரிவித்தனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மே 12ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மே 12ஆம் தேதி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நடைபெற உள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பின்னர் வரக்கூடிய ஒரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்டது தொடர்பான புகாரில் விளக்கமளிக்க பல்ராம் சிங் குடும்பத்தினர் போலீசிடம் 10 நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளனர். கடை உரிமையாளரான கவிதா சிங் என்பவர் தனது மகளின் கணவரான பல்ராம் சிங் வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா கடை உரிமையை கேட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்திருந்தார். புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் அபராதம் விதிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டுவோருக்கும் பெருமளவு கழிவுகள் உருவாக்குவோருக்கும் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1.5 ஆண்டுகளாக குடிநீர் முறையாக வருவதில்லை எனவும் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். பணி நிரந்தரம் கேட்டு சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்காலிக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள 33 பணிமனைகளில் இருந்து தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததன் காரணமாக வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் சிதம்பராபுரம் கிராமத்தில் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. தர்பூசணி குறித்து அதிகாரிகள் தவறான தகவலை பரப்பியதால் உரிய விலை கிடைக்கவில்லை என கோரி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையம் முன்பு விவசாயிகள் தர்பூசணி பழங்களை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்பூசணி விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் மானூர் அருகே குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படும் தார் சாலையை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள் சாலை சீரமைத்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். திருப்பூரில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்து ஊதியம் வரவில்லை என கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் காதலனுடன் சென்ற சிறுமியை கண்டுபிடித்து தரக்கோரி சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். முனியாண்டி என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியும் காதலித்து வந்த நிலையில் காதலன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை அறிந்த சிறுமி டெட்டால் குடித்ததால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். சென்னை வியாசார்பாடி அருகே ரயிலில் செல்லும் பெண் பயணிகளை பார்த்து ஆபாச செய்கை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். வியாசார்பாடி ரயில் நிலையம் அருகே ஒருவர் அடிக்கடி நிர்வாணமாக நிற்பதாக எழுந்த புகாரை அடுத்து காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவரை கைது செய்தனர். சென்னை அண்ணா நகரில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் முகமது மின்னாஸ் அலி மற்றும் தீபக் குமார் ஆகியோர் மீது போலீசில் புகார் அளித்ததை அடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இருவரையும் கைது செய்தனர். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விரிவுரையாளர்களை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் இரவு நேரத்தில் வீடு வீடாக சென்று நோட்டமிட்ட நபர் கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீடு வீடாக சென்ற மர்ம நபர் கதவை திறக்க முயன்றதோடு அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றார். அவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே ஆபத்தை உணராமல் இளைஞர் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. மொலச்சூர் கிராமம் அருகே இளைஞர் ஒருவர் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் வீடியோ எடுத்துக் கொண்டு வந்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க பெண்கள் குவிந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனு அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் பெண்கள் மனு அளிக்க குவிந்தனர். குறிப்பாக அங்கன்வாடியில் வேலை வழங்க கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததாக கூறப்படுகிறது. கடலூரில் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய என்எல்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். என்எல்சியில் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தின் மூலம் கடந்த 22 ஆண்டுகளாக 87 ஊழியர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் தற்போது ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரின் முன்பு அமர்ந்து பெண் ஒருவர் கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக நூலக உதவியாளராக பணியாற்றி வந்த மாரியம்மாள் கடந்த 6 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை என்றும் தன்னை அதிகாரிகள் சூழ்ச்சி செய்து வேலையை விட்டு நீக்கிவிட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டார். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 21 ஆண்டுகளாக குறைந்த தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பழங்குடி சங்கங்களின் தோழமை இயக்கங்கள் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வன உரிமை சட்டம் 2026 முறையாக நடைமுறைப்படுத்தவும், பழங்குடி துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் போக்கிற்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சட்டையப்பனூரில் அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்தியது தொடர்பாக 30க்கும் மேற்பட்ட சேவல்கள், 25 கார்கள் மற்றும் 63 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் சேவல் சண்டை நடத்திய நபர்களையும் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர்
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பயங்கர புழுதி புயல் ஏற்பட்டதன் அசர வைக்கும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. அருப்புக்கோட்டை மட்டுமல்லாது அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதில் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தும் விளம்பர பதாகைகள் தூக்கி வீசப்பட்டும் கிடந்தன. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் துர்க்கை அம்மன் கோவிலில் அம்மன் கழுத்திலிருந்த தங்கத்தாலி மற்றும் வெள்ளி கிரீடத்தை மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நகை மாயமாகியதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பூசாரி நிர்வாகிகளிடம் கூறியதை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உலகிலேயே முதன்முறையாக 10G இணைய சேவையை சீனா அறிமுகம் செய்திருக்கிறது. ஹூவாய் தொழில்நுட்ப நிறுவனம் சீனா யூனிகாம் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் இணைந்து ஹேபை மாகாணத்தின் சியோங்கான் நியூ என்ற பகுதியில் 10G இணைய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 2 மணி நேர திரைப்படத்தை 2 நொடியில் பதிவிறக்கமும் 9864 Mbps வேகத்தில் பதிவேற்றமும் செய்ய முடியும் என கூறப்படுகிறது. பெல்ஜியம் பிரசல்ஸ் நகரில் பீர் வேட்டை விளையாட்டு கோலாகலமாக நடைபெற்றது. பழங்கால அபேயின் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த பீர் வேட்டை விளையாட்டில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் பங்கேற்று மறைத்து வைக்கப்பட்டிருந்த பீர் பாட்டில்களை தேடி பிடித்தனர். அதிக பீர் பாட்டில்களை சேகரித்தவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான புதிய மத்திய ஒப்பந்தத்தை BCCI வெளியிட்டது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா மற்றும் பும்ரா ஆகியோர் A+ பிரிவில் இடம் பிடித்திருக்கும் நிலையில் இவர்களுக்கு ஆண்டுக்கு 7 கோடி ரூபாய் ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. BCCIயின் மத்திய ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கப்பட்டிருந்த ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் மீண்டும் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளனர். உள்ளூர் தொடரில் விளையாடாததால் அவர்களின் வருடாந்திர ஒப்பந்தத்தை BCCI ரத்து செய்தது. தற்போது அவர்களின் செயல்பாடு திருப்தி அளித்ததால் மீண்டும் மத்திய ஒப்பந்தத்தில் இடம்பெற்றனர். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிக்கவிருக்கும் புதிய படத்திற்கு இசையமைப்பாளர் AR ரகுமான் இசையமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. D56 என்று தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள அந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் திரைப்படம் தயாரிக்கிறது. கேரளாவை சேர்ந்த விவசாயி கொடைக்கானல் மலைப்பகுதியில் கிராம்பு விவசாயம் செய்து அசத்தியுள்ளார். கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மலை கிராமத்தில் வசித்து வரும் சேட்டன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இருந்து 10 கிராம்பு செடிகளை வாங்கி வந்து அதனை கோம்பை பகுதியில் தோட்டத்தில் நடவு செய்து பராமரித்து வந்தார். தற்போது விளைச்சல் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பின் 14வது மாடியில் இருந்து கீழே விழுந்து பெண் உயிரிழந்தார். கும்பகோணத்தை சேர்ந்த நடராஜன் என்பவரின் மனைவி சிவமணி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற நிலையில் கோவையில் மகள் வீட்டில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உலர வைத்த துணியை எடுக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக 14வது மாடியில் இருந்து கீழே விழுந்தார். தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு 760 ரூபாயும் ஓட்டுநர்களுக்கு 790 ரூபாயும் தின ஊதியமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே உள்ள கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் முன்பு குவிந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென் கடப்பந்தங்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் பணியாற்றிய கணக்காளர் மற்றும் சங்க செயலாளர் ஆகியோர் சுமார் 8 கோடி ரூபாய் வரை கையாடல் செய்ததாக கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் சுமார் 80 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக கூறி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வங்கியின் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஏரியின் நீர்வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேல்மருவத்தூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற நபர் வசந்தவாடி கிராமத்தில் கோழிப்பண்ணை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பண்ணைக்கு செல்ல அவர் கால்வாயை ஆக்கிரமித்து பாதை அமைத்துள்ளதாக தெரிகிறது. இதனை அகற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் ராஜாங்க கட்டளை தருமபுரம் ஆதீன மடத்தின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று 80,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற நபரை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்தனர். நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் தஞ்சை பாபநாசத்தைச் சேர்ந்த ஜகபர் சாதிக் என்பவன் பணத்தை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரியவந்தது.
கரூர் மேட்டுத்தெருவில் உள்ள சாய்பாபா கோவிலில் புனித பாதுகை ஊர்வலம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பேருந்து நிலையம் ரவுண்டானாவில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பெண்கள் கோலாட்டம் ஆடி ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகளில் சென்றனர். பின்னர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சாம்சங் நிறுவனம் தனது கேலக்ஸி S20 அல்ட்ராவிற்கான மென்பொருள் ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கேலக்ஸி S20 சீரிஸ் ஸ்மார்ட் போன்களுக்கு ஆண்ட்ராய்டு புதுப்பிப்புகள், பாதுகாப்பு இணைப்புகள் அல்லது வேறு எந்த மென்பொருள் மேம்பாடுகளும் இனி கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.